இருக்காரு 3 மணி நேரம் படம் எப்படி இருந்துச்சு? 3 மணி நேரம் ஒன்றுமே கிடையாது சார், வேஸ்ட், டைம் வேஸ்ட், அவ்வளோதான். எப்படி எப்படி எடுத்துட்டு போறாங்க இது? ஒன்றுமே கதையாக இருந்தால் தானே எடுத்துன்னு போகிறதுக்கு. அதுதான் அண்டை காஞ்சின்னு வர வேண்டியது தான். விஷால் அவரு ஆக்டிங் ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே கிடையாது. தளபதியோட பிளேஸை வந்து ரிப்ளேஸ் பண்றாரு புரட்சி தளபதி. மகுடம் ஃபர்ஸ்ட் படமே மகுடம் அப்படின்னும் போது ஏதாவது சைலண்ட் மெசேஜா படம் அந்த அளவுக்கு? ஒரு மெசேஜும் இல்லை. மகுடம்னு நான் வச்ச அந்த டைட்டிலுக்கே நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த படத்துக்கு மகுடம்னு வச்சு அந்த கிரீடம் வேற டைட்டில் வைக்கிறாங்க? என்னதான் ஏன் நீங்கள் சொல்ல வரீங்க? யார் இங்கே வந்து மகுடத்தை சூட போகிறா? யார் இங்கே மகுடத்தோட வரா? அப்படி ப்ரோ பேசிக்காக ஒரு மெசேஜ் இருக்கணும் ப்ரோ படத்தில். நீங்கள்லாம் ப்ரெஷ் ஷோ போனீங்கன்னா அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு புரியல, நீங்கள் சொன்னது வேணால் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் யாருமே இல்லை, அதனால எலிவேட் ஆகலை. விஷால் சரி, நான் என்ன அதான் ப்ரோ, அவர் விஸ்வநாதன் சென்ஸ் அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 சீட் தான் இருந்தது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 ரோல இருந்தது. சரி ஓகே, விஷால் படம் போகிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். இந்த படம் இங்கே போய் பார்க்கறதுக்கு நான் நல்ல சீட்டோட உட்காந்து இந்த படம் போகலான்னு, அது எவ்வளோ பெரிய ரிக்ரெட்டாக இருக்கும்னு இன்றைக்கி தான் ப்ரோ பார்த்தேன். ஒரு பெரிய ஹீரோவோட படமே 3 ஹவர் அப்படின்னா நம்ம திணறுவோம், ஆடியன்ஸாக உட்காந்து கொஞ்சம் ஒரு சஃபரிங் இருக்கும். பட் இவரோட படம் 3 ஹவர், 3 ஹவரில் ஒரு மெசேஜ் இருந்தால் பரவாயில்ல. ஒரு புரட்சி தளபதி ஓகேவா, பெரிய ஹீரோ. நீங்கள் உங்களுக்கு அதான் புரட்சி தளபதி பெரிய ஹீரோனா அது உங்களுக்கு. எனக்கு வந்து அவர் நல்ல ஹீரோ, நான் ரொம்ப ஹையாலாம் ரேட் பண்ண மாட்டேன், நல்ல ஹீரோ. அதான் அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இப்போ இந்த படத்தை பண்ணோன்றது என்ன நம்பிக்கை, என்ன ஸ்டோரி என்னவோ விடுங்க ப்ரோ. ஒரு இதுவும் புரியல ப்ரோ எனக்கு. மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் ஏதோ பயங்கரமான ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்தா சொல்கிறாங்க அந்த தாத்தா கேரக்டர் மாதிரி பண்ணுற. அங்கே மேக்கப்பும் ஒன்றும் இல்லை, அந்த க்ளோஸ்அப்பில் போகிறாங்க, அதுவும் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. கிரிஞ்சு சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா படம் ஓகே. 3 மணி நேரம்லாம் உட்கார முடியாது ப்ரோ, ஆளை விடுங்க போதும்.